திருப்பிக் கொள்வோம். யோவான் 21வது அதிகாரம், யோவான் 21வது அதிகாரம் 9வது வசனம் 12வது வசனம். யோவான் 21வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ஓகே, இந்த காலவேளையிலும் நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து நினைப்பூட்ட விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சில நேரத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைனாலும் சின்ன சின்ன காரியங்கள், ஆனால் அது நம்மை கஷ்டப்படுத்துகிற சில காரியங்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது இல்லையா? எல்லார் வாழ்க்கையிலுமே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. உதாரணத்துக்கு ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளையை நைட்டு ஜெபம் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. அந்த பெற்றோர், அந்த பிள்ளை தன்னுடைய படுக்கையில் பாத்ரூம் போயிடக்கூடாது, யூரின் போயிடக்கூடாது அப்படின்றதில் கூட ஒரு கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் இல்லையா? ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, எங்களுடைய சின்ன பிள்ளை அவருடைய ட்ரெஸ் நைட்லாம் நனைஞ்சிடக்கூடாது, அதனால் கூட தன்னுடைய தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து விடாமல் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். அதற்காக நாங்கள் ஜெபித்தோம். அப்போ இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது, சின்ன பிள்ளைங்களாம் அப்படி தானே இருக்கும் அப்படின்ற ரீதியில் யோசிக்காமல், அது கூட எங்கள் பிள்ளையினுடைய தூக்கத்தை பாதிக்கக்கூடாது, அது எங்களையும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்காக நாங்கள் ஜெபித்தோம். நாங்கள் ஜெபித்த மாதிரியே அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து என்னுடைய மகள் விடுவிக்கப்பட்டால், என்னுடைய பிள்ளை அதிலிருந்து விடுவிக்கப்பட்டால் நிம்மதியாக நைட்டு தூங்கக்கூடிய ஒரு நிலை உண்டானது. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அதை நம்ம பார்க்குறோம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிள்ளைகள் வளர்ந்ததுக்கப்புறமும் படுக்கையிலேயே பாத்ரூம் போகிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை. சில வீடுகளில் பிள்ளைகளை அதை வச்சு கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. அது அந்த பிள்ளைக்கும் பாதிப்பாக இருக்குது, பெற்றவர்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. ஒருவேளை யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு யோசிக்கலாம். பாருங்கள், எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு அற்பமான ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளை பாதிக்கக்கூடாதுன்னு நம்முடைய தேவன் நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன அற்பமான ஒரு விஷயத்திலே நம்ம மேலே தேவன் இவ்வளோ அக்கறையாக இருந்து அதை சரி பண்ணி கொடுக்கணும், அதனால் பாதிக்கப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அக்கறையாக இருப்பாரானால், அப்போ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பற்றி யோசிச்சு பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை பற்றி மட்டும்தான் இதெல்லாம் நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணணும், இதை ஆண்டவர் சரி பண்ணணும் அப்படின்ற இதில் யோசிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, ஒரு தலைவலி வந்தால் நம்ம அதை பெருசாக இது பண்ணுறதில்ல. ஆனால் வேறு ஏதாவது பாதிப்போ ஒரு வியாதியோ வந்தால் உடனே அதற்காக ஜெபிக்கணுங்க, எப்படியா ஜெபம் பண்ணிக்குவாங்க, சரி பண்ணணும் அப்படின்ற ரீதியில் யோசிக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன காரியங்களை, தலைவலியோ வேறு ஏதோ ஒரு சின்ன லேசாக அடிப்பட்டதோ அதெல்லாம் குறித்து நம்ம பெருசாக நினைக்கிறதில்ல. அதை ஒரு முக்கியத்துவம் இல்லாத விஷயம். இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா? நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் இருந்தோம் பாருங்கள். அந்த சர்ச்சில் ஒருத்தர் வருவார், காலையிலே கிளம்பி அவங்க வீட்டிலேருந்து வந்துடுவார். அப்போ சர்ச்சுக்கு வந்தோன்னா, ஐயா போய் ஜெபம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், அட போங்கய்யா, நீங்கள் தான் எல்லோரும் போய் ஆண்டவரை தொல்லை பண்ணுறீங்கன்னா நானும் தொல்லை பண்ணணுமா? நான் இதுக்கெலாம் போய் அவரை தொல்லை பண்ணுறதில்ல, நான் ஏதாவது பெரிய விஷயம்னா தான் போய் அவர்கிட்ட பேசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி தான் பாருங்கள், இன்றைக்கி நாம் நிறைய நேரங்களில் நாமும் அப்படி தான் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர் தொல்லை பண்ணணுமா, இதெல்லாம் பற்றி ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறாரா அப்படின்ற ரீதியில் என்ன பண்ணுறோம், அவரிடத்துல போய் அதை சொல்கிறதில்ல.
ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சின்ன பிள்ளை ஏதாவது ஒரு எறும்பு கடித்தாலும் உங்ககிட்ட தானே வந்து சொல்லுது. ஒரு எறும்பு கடித்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லுது. இல்லை வேறு ஏதாவது பெரிய பூச்சி வந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லுது. இல்லை நாய் கடிக்க வந்தாலும் உங்ககிட்ட தான் வருது இல்லையா? எறும்பு கடிக்கும் போது இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது போகிறது இல்லை. அதையும் உங்ககிட்ட தான் வந்து என்ன செய்யுது சொல்லுது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களை சார்ந்து கொள்ளுது. நீங்களும் அதில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க. அந்த எறும்பு கடிக்கிறது கூட உங்கள் பிள்ளைய பாதிக்கக்கூடாது, அந்த எறும்பு கடித்ததுனால உங்கள் பிள்ளை அழக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்களை காட்டிலும் இயேசு நம்முடைய பிதாவாகிய தேவன் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு நம்ம மேலே. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அவரிடத்தில் செல்ல வேண்டும். அப்படி செல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள், நான் சொல்கிறேன், அவர்கள் மதவாதிகள். அவங்க ஏதோ ஒரு மதத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் பொதுவாக பாருங்கள், எல்லா மதங்கள்லையும் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது பெரிய பிரச்சனைனா ஏதாவது நம்ம பண்ணுவோம், ஏதாவது கொடை விழா கொண்டாடுவோம், கடவுளுக்கு ஏதாவது செய்வோம், அப்போ தான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லி செய்கிறத பார்க்குறோம். கிறிஸ்தவத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அப்படி கிடையாது. இது தேவனுடைய ராஜ்யம், இது அற்புதமான ஒரு குடும்பம். நாம் தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள், நம்மளை சின்னதாக டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம், தொந்தரவு பண்ணுகிற, தொல்லை பண்ணுகிற சின்ன விஷயத்துலேயும் அவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அது உங்களுடைய வாயில் இருக்கிற ஒரு சின்ன அல்சர் புண்ணாக இருக்கலாம், இல்லை வயிற்றில் இருக்கிற பெரிய அல்சர் புண்ணாக இருக்கலாம், உங்கள் தலையில் ஏற்படுகிற சின்ன ஒரு வலியாக இருக்கலாம், இல்லைங்க பெரிய கேன்சர்னால் வருகிற பெரிய வேதனையாக வலியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு 10 ரூபா தேவையாக இருக்கலாம், இல்லைங்க பல லட்சம் கடன் இருக்குங்க, அதை அடைக்க வேண்டிய தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதுவானாலும் சரி, அது முக்கியமானதோ இல்லை பெருசோ, அற்பமானதோ சின்னதோ பெருசோ, எல்லாவற்றை குறித்தும் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் எளிமையாக சொல்லலாம், நீங்கள் பஸ்ஸுக்கு போய் நிற்கிறீங்க, பஸ்ஸு லேட்டாக வருது, பஸ்ஸு லேட்டாக வந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, வேலைக்கு போகிறது தாமதமாகும், அங்கே ஏதாவது சொல்லுவாங்க, அதனால் ஒரு பாதிப்பு வரும், உங்கள் மனசு கஷ்டப்படும் அப்படின்னா நான் சொல்கிறேன், அதை குறித்தும் உங்கள் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இப்போ பஸ் லேட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா உங்கள் அப்பா கொஞ்சம் அக்கறை உள்ளவராக இருப்பார் இல்லையா? சரிம்மா நாளைக்கு ஏதாவது சீக்கிரம் பண்ணலாம், சீக்கிரம் போய் விடுறேன், சீக்கிரமாக போகிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறை எடுக்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் அதை காட்டிலும் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதை குறித்து நீங்கள் அவரிடத்துல கேட்கும்போது உங்களுக்காக பஸ்ஸை சீக்கிரம் நீங்கள் போனோன்னே வர வைக்கிறதுக்கும் அவர் ஹெல்ப் பண்ண முடியும். அப்படிலாம் நீங்கள் நம்புறீங்களா? நான் ரொம்ப நம்புகிறேன். நமக்காக நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியத்திலும் ரொம்ப கவனம் எடுத்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நாம் அவரிடத்துல போய் கேட்கும்போது அதற்காக அவர் எதையாவது செய்கிறார், நாம் அதில் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர் கரிசனை எடுக்கிறார். ஆகவே சொல்கிறேன், நம்ம இந்த சின்ன விஷயத்தில் கூட அவரை சார்ந்து கொள்ளும்போது என்ன தெரியுமா நடக்குது? உண்மையிலேயே பவுல் சொல்கிறார் இல்லையா கொரிந்தியரில், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் நாம் சந்திக்கிற சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் அங்கே தேவனை கொண்டு வரும்போது, அதை தேவனிடத்தில் எடுத்து செல்லும்போது, தேவனிடத்தில் சொல்லும்போது அவருக்கு மகிமை செலுத்துகிறீர்கள். அதில் கூட அவரை கனம் பண்ணுறீங்க. அப்படி செய்வது அவருக்கு மிகவும் பிரியமானதாக இருக்குது. பாருங்கள், இயேசு கூட அந்த பாருங்கள், நம்ம இப்போ வாசித்த வேத பகுதி இருக்கு இல்லையா, அதில் கூட காரியத்தை பார்க்குறோம். இன்னொரு காரியத்தை, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில், இந்த பூமியில் இயேசு வாழ்ந்தபோது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய இருதயம், அவருடைய மனசு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து அவர் நமக்கு அப்படியே லிட்டரலாக எடுத்து காண்பித்து தான் வாழ்ந்தார் இயேசு. யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். என்ன சொல்கிறாரு?
பிதா என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை பார்த்து அதை அப்படியே இந்த பூமியில் இயேசு பண்ணாராம். அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும், இயேசுவை பார்த்தா தெரியும் பாருங்கள். அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் ஒரு வேத பகுதி வாசம் இல்லையா, யோவான் 21வது அதிகாரத்தில். அங்கே என்ன நடக்குது, அங்கே சூழ்நிலை என்ன அப்படின்னா பாருங்கள், இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார். இப்போ சீசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பேதுரு கிளம்பிடலாம், மீன் பிடிக்க போயிடலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்களும் வாரீங்களான்னு 4 பேரை கூப்பிட்டு கிளம்பி மீன் பிடிக்க போயிடுறாங்க. பாருங்கள், மீன் பிடிக்க போனால் ராம் முழுதும் ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே மீன் பிடிக்க தெரியும் பாருங்கள், எல்லாம் முயற்சிக்கிறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அந்த கடலில் நைட்டு ஃபுல்லாக குளிரில் கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணால் ஒரு மீன் கூட கிடைக்கல. என்ன செய்கிறதுன்னு தெரில. அந்த குளிரில் நடுங்கிக்கிட்டே வெளியில் வர்றாங்க. அதனால் அப்படிப்பட்ட நிலையில் இவரை விட்டு பின்வாங்கிட்டு இவர் சொன்னதை செய்யாமல் நான் என் பழைய இதுக்கே போயிடுறேன்னு போன ஆட்கள் மேலே கூட இயேசு அக்கறை உள்ளவராய் அங்கே காத்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்கிறாரு, வலது பக்கத்தில் இந்த பக்கமாக அந்த பக்கமாக வலையை போடுங்கன்றாரு. வலையை போடுறாங்க. வலை கிளியத்தக்க 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அப்படியே வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு இவர் நல்ல கறி நெருப்பை போட்டு நல்ல தீ மூட்டி இவங்க வந்து குளிர் காயறதுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார் பாருங்கள். ஒரு அற்புதத்தையும் செய்தார். அவங்களுடைய தவறெல்லாம் போட்டு நீ போயிட்டியா, இனிமேல் என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லலை பாருங்கள். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அவர் சொன்னதை கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு போய் நிற்கிறாங்க. அப்பவும் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறாரு. நடுக்கத்தோடு பசியோடு காலில் வர்றாங்க வெளியில். சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நெருப்பெல்லாம் மூட்டி சூடாக காலையிலேயே டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. நல்ல மீன் சாப்பாடு காலையிலே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ தேவன் எந்த அளவுக்கு நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறாருன்னு பாருங்கள். எடுத்து அவங்களுக்கு உணவை பரிமாறுறாரு, சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதற்கு நேராக நடத்துகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேதுருவை மீன் பிடிக்க இல்லைப்பா, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்க அழைக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் அந்த அழைப்பிற்கு நேராக கொண்டு செல்கிறார். அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நம்மளாக எங்கேயாவது போய் சிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு குளிர், ஒரு நடுக்கம், நம்ம செய்கிறது வாய்க்கலை, சரியாக வரலை, அது முன்னேறி போகலை, ஒன்றும் வேலைக்காகலை, நம்ம பசியில் இருக்கிறோம், அதில் கூட அவர் அக்கறையாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அக்கறை உள்ள நல்ல தகப்பனை நாம் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தகப்பனை தான் இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது இதை வெளிப்படுத்தினார் இல்லையா, அதைத்தான் யோவான் 5 வாசிக்கிறோம். என் பிதா இப்படி தான் இருக்கிறாரு, அதைத்தான் நான் இங்கே வந்து வெளிப்படுத்துகிறேன்றார். அப்போ இயேசுவை பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து எந்த அளவுக்கு அக்கறையும் கரிசனையும் உள்ளவராக இருக்கிறார் என்பது நமக்கு அப்பட்டமாக வெளிப்படுது பாருங்க. இதை புரிஞ்சிக்காமல் நீ ஒழுங்காக இல்லை, நீ சரியில்லை, அவ்வளோதான், நீ வாஞ்சாபத்தான அவர் கேட்பாரா, இப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கக்கூடாது பாருங்கள். நிறைய பேர் தவறான அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் நீங்கள் பண்ணுறதில்ல, ஒழுங்காக ஜபம் பண்ணுறதில்ல, இன்னும் அப்படி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி சிலர் பேசுகிறத கேட்டிருக்கேன் பாருங்கள். உன் ஜபம் கூரையை தாண்டுமா அப்படின்னாங்க. இன்னும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்போவே தோணுச்சு, ஐயா இப்போ ஜபம் பண்ணணுன்றீங்களா பண்ண வேணான்றீங்களா? ஜபம் பண்ணால் கூரையை தாண்டாதுன்றீங்க, அப்புறம் ஜபம் நல்லா பண்ணுங்கன்றீங்க, என்னத்தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இன்றைக்கி அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இயேசு அப்படி சொல்லலை. நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம லெவலுக்கு இறங்கி நமக்கு உதவி செய்து நம்மளை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறார் பாருங்கள். நீ ஜெபம் பண்ணால் நான் கேட்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இயேசு ஜெபம் பண்ணால் எப்படி பிதா கேட்குறாரோ, நாமும் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம ஜெபம் பண்ணாலும் கேட்குறாரு பாருங்கள். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அவர்கள் அந்த நாட்களில் எனக்கு அப்படி அந்த மாதிரி சொன்னபோது
நீ ஜெபம் பண்ணால் கூரையே தாண்டாது அப்படின்னாங்க பாருங்கள். உடனே இதே ஆட்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்கும்ல, அவருக்கு தான் புரியும்ல. அப்புறம் ஏன் இவங்க கூரையை தாண்டாதுன்றாங்க, ஜெபம் அவர்கிட்ட போகாதுன்றாங்க, என்ன தான் சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு குழப்பமே வந்துச்சு பாருங்கள். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க இயேசுவின் வழியாக கடவுளை பார்க்காம விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பாருங்கள், நாம் எப்பொழுதும் இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை காண வேண்டும். இயேசு தான் பிதாவாகிய தேவனை கரெக்டாக சரியாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் வேறு யாரை பார்த்தாலும் அப்படிப்பட்ட சரியான வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகவே முடியாது. அப்போ எப்பேற்பட்ட பிதாவை நாம் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சின்ன சின்ன காரியங்களிலும் நம்ம மேலே ரொம்ப ரொம்ப அக்கறையாக கரிசனையாக இருக்கிற ஒரு நல்ல பிதாவை நாம் கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், சின்ன சின்ன காரியத்திலே உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாரானால், உங்களுடைய தலைவலியை பற்றி ரொம்ப அக்கறையாக இருப்பாரானால் மற்ற பெரிய காரியங்கள்லாம் அக்கறையாக இருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? உங்கள் 10 ரூபா கடனை, உங்களுடைய 10 ரூபா தேவையை சந்திக்கிறதுல அவர் அக்கறையாக இருப்பார்னா, பல லட்சம் கடனை அடைக்கிறதுக்கு அவர் அக்கறையாக கரிசனையாக இருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? எல்லா காரியத்திலும் அவரிடத்தில் போய் கேட்க வேண்டும். ஏசு மாதிரி சொல்லணும், என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, நானும் என் பிதா சொல்கிறபடி தான் கேட்குறேன், அவர்கிட்ட போய் தான் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் போகிறேன் அப்படின்னு நாமும் எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி அவரை சார்ந்து கொள்ளும்போது எல்லா விஷயத்திலும் அவருடைய அந்த பாதுகாப்பை, பராமரிப்பை, போஷிப்பை எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள். அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு பாருங்கள். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவது அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஒரு பிரசங்கத்தை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறது இல்லை. அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே அனுபவிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் எந்த சத்தியத்தை எடுத்துக்கிட்டாலும் அது உங்கள் வாழ்க்கையில் அவர் சத்திய ஆவியானவர் பாருங்கள். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா கேட்க வைக்கிறது மட்டும் இல்லை, அதை நமக்கு புரிய வைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவது, சத்தியமும் நாமும் ஒன்றாகி விடுவது. அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம நடத்துறதுக்கு தான் சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ ஏதோ கேட்டுட்டு போகிறதில்ல, ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போகிறதில்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த கால வேளையில் மறுபடி ஒரு காரியத்தை நினைப்பூட்டுறேன். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உங்களை எதுவும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்றதில் உங்கள் தகப்பன் பரலோக பிதா அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள். எப்போதும் அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அதான் ஒரு பெரிய பிரசங்கர் சொன்னார் பாருங்கள். நிறைய பேர் வந்து ஏதாவது ஜப கூட்டம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு போயிட்டுருக்குறாங்க. நல்லது, போவானான்னு சொல்லலை. ஆனால் ஏதோ ஐம் நாட் கோயிங் டு எ ப்ரேயர் மீட்டிங், ஐ ஆம் எ ப்ரேயர் மீட்டிங் அப்படின்னாரு. என்ன அர்த்தம்? நான் எல்லா ஜபக்கூட்டமாக போயிட்டு இல்லைங்க, நானே ஒரு ஜபக்கூட்டம். நானே எப்போதுமே ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். என் சூழ்நிலையின் மத்தியில் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறேன், இயேசுவினுடைய ஆளுகை வர வேண்டும் என்று சொல்லுகிறேன், அங்கே டிக்ளேர் பண்ணுறேன், அந்த சூழ்நிலையில் அவரை சார்ந்துக்கிறேன். ஆகவே எப்போதுமே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆட்கள் சொல்கிற மாதிரி 1 மணி நேரம் கூட நீ ஜெபம் பண்ணுறது இல்லையா, உங்க ஜபம் கூரையை தாண்டுமா, இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை அல்ல. அது வந்து மதத்தின் மனநிலை. நீ ஒழுங்கா இல்லை அதனால் கடவுள் உன் மேலே கோபமாக இருக்கிறாரு, நீ ஒழுங்கா இல்லை அதனால் உன் ஜபம் கூரையை தாண்டாது, நீ ஒழுங்கா இல்லை உன் ஜபம்லாம் கேட்கப்படுமா, நீ ஒழுங்கா இல்லைன்னா கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணு. இந்த மனநிலையே முதல்ல ராஜ்யத்தின் மனநிலை, தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை கிடையவே கிடையாது. இதனால புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே மதங்கள் தான் அப்படி மனிதனை கடவுளை விட்டு பிரிக்கிறது. ஆனால் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வந்தார், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார், அந்த ராஜ்யம் வந்துவிட்டது என்று சொன்னார். ஆகவே நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். சின்னதோ பெருசோ அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தோல்வி அடைவதே இல்லை, நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். எதுவுமே வராது, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்லலை. அதெல்லாம் உங்களை பாதிக்காதபடி அதை மேற்கொண்டு நீங்கள் போய்கொண்டே இருக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நீர் எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு நீர் புரிய வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக நீர் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
எங்கள் தகப்பனை குறித்து எங்களுக்கு புரிய வைக்கிறீரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் சிறியதோ பெரியதோ அற்பமானதோ மகா பெரிய காரியங்களோ எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து கொண்டு உம்மையே பற்றி கொண்டு முன்னேறி செல்ல நீர் உதவி செய்வீராக. எதுவும் இவர்களை தொல்லை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் அனுபவிக்க உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தேவன் உங்கள் மீது மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.